திருச்செந்தூர் முருகன் டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரை மணல்லாம் அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுன்றாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் 4 கிணறு வரைக்கும் தண்ணி வந்துருன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ பழங்காலத்து முருகர் சிலைகளும் பல கல்வெட்டுகளும் புதுசாக தண்ணியில் அடிச்சுட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரீசெண்டாக திருச்செந்தூர் பீச்சுக்குள்ளே 2 கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தூண்டில் வளைவு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மீனவர்களுக்காக. மீனவர்கள் வந்து கடலில் போட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கும் போதுல ஒன்றுக்கு ஒன்று மோதி ரொம்ப டேமேஜ் ஆகுது, நிறைய இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி பல வருஷமாக போராடி அந்த மீனவர்கள் அதை அமைச்சு தர சொல்லி கவர்மெண்ட்டை கேட்டு இப்போ தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலையும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி இறக்கிறதுக்கு ஒரு தடமும் அமைச்சிருக்காங்க. இதனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியையும் மணலையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? ஸோ இங்கே வர வேண்டிய மணலெல்லாம் அங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சிருது. அப்புறம் இங்கே இருக்கிற மணல் வந்து அங்கேயே அடிச்சுட்டு போகிறதுனால தான் இது ஆகுது அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. அந்த சிலைகளும் கல்வெட்டுகளும் எதுக்காக கடல்லேருந்து அடிச்சுட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்துக்கு முன்னாடி மணலுக்கு அடியில் புதஞ்சிருந்த சிலைகளும் கல்வெட்டுகளும் இப்போ மணல்லாம் அரிச்சிட்டு போகிறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ இந்த இது தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது க்யூர் பண்ணிடுவாங்க. இப்போ கனிமொழி மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக க்யூர் பண்ணிடுவாங்க. இதை தடுக்கிறதுக்கு எதனா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் டெம்பிள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி போயிருங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. பை.